ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மணிக்கணக்கில் வேக வைக்காமல் மைதா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, முட்டை, ஓவன் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக சூப்பரான ஒரு கேக் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதை செய்கிறதுக்கு முதல்ல ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் 2 கப் பால் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாலை நல்லா கொதிக்க காய வச்சுக்கலாம். பால் நல்லா கொதிக்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுப்பில் ஒரு வாணலி வச்சுக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகினதும் இதில் 3/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். ரவை வறுக்காத ரவை தான், நம்ம உப்புமாவுக்கு யூஸ் பண்ணுற ரவை தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ரவையை நெய்யிலேயே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தொடர்ந்து ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரவை நல்லா வறுப்பட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போது ரவை நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு. இப்போ இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இதில் நம்ம காய வச்சுருந்த பாலை சேர்த்துக்கலாம். பாலை நம்ம ரவையோடு சேர்க்கும்போது நல்லா சூடாக இருக்கணும். 3/4 கப் ரவை எடுத்திருக்கோம், அதுக்கு 2 கப் பால் கரெக்டாக இருக்கும். நீங்கள் 1 கப் ரவை எடுக்கிறீங்கன்னா 2.5 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. இப்போ ரவையை நல்லா கலந்து விட்டுட்டு அதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ அதே வாணலியில் இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் ரவை எடுத்தீங்களோ அதே கப்பில் சர்க்கரை அளந்து சேர்த்துக்கோங்க. சர்க்கரையை நல்லா பரப்பி விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் அப்படியே ஒரு 1 நிமிஷம் விட்டுருங்க. அந்த சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சு லைட்டாக இந்த மாதிரி கோல்டன் கலருக்கு சேஞ்ச் ஆகும். அப்போ அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு அப்படியே ஸ்லோவாக நல்லா கலந்து விடுங்க. சர்க்கரை நல்லா அப்படியே உங்களுக்கு கோல்டன் கலருக்கு மாறி வரும். இப்போ நல்ல சர்க்கரை எல்லாமே கரைஞ்சி நல்ல கேரமல் ரெடி ஆயிருச்சு. ரொம்ப டார்க்கான கலருக்கு விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்தாலே போதும். ரொம்ப டார்க் ஆயிருச்சுன்னா உங்களுக்கு டேஸ்ட் மாறிடும். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே பாலும் ரவையும் கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விடுங்க. அதே மாதிரி நீங்கள் சேர்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா கேரமல் ரொம்ப சூடாக இருக்கிறதுனால தெறிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விடுங்க. ரவையை உள்ளே சேர்க்கும்போது அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கை விடாமல் தொடர்ந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்ல ஒரு கெட்டியான பதத்துக்கு மாறி இந்த மாதிரி வரும். நீங்கள் கலந்து விட அது நல்ல டார்க் கலருக்கு மாறும். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது அப்படியே அந்த வாணலியில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வருது பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான், இது ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை செட் பண்ணுறதுக்கு நம்ம கேக் டின் எடுத்துக்கலாம். இல்லைன்னா வீட்டில் அடிசமமான ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக நெய் போட்டுட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தடவி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஏதாவது நட்ஸை கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி அடிப்பக்கம் தூவி விட்டுக்கலாம். இப்போ இதில் ரெடி பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா சமப்படுத்திக்கலாம். நல்லா இந்த மாதிரி அழுத்தி சமப்படுத்திக்கோங்க, சமமாக இருக்க மாதிரி. இப்போ இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஓரங்களை கத்தி வச்சு லைட்டாக இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இதை எடுத்து அப்படியே இந்த மாதிரி ஒரு தட்டில் கவுத்து போட்டுட்டு மேலே நல்லா தட்டுனீங்கன்னா அழகாக உங்களுக்கு ஒட்டாமல் வந்துடும். இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் கூட நம்ம நட்ஸ் தூவிக்கலாம். இப்போ இதை கட் பண்ணிவிட்டு நம்ம பரிமாற வேண்டியதான். இது அப்படியே சாப்பிட்றதுக்கு கேக் போலவே இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.